ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து நான் என்ன சூப் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு சூப்பு. ஸோ அதுக்கு தான் இந்த வாழைத்தண்டு வந்து சதீஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதை எப்படி நான் கட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். நான் யூஸ்வலாக இந்த ரெண்டு சைடில் உள்ள எண்டையும் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். இப்போ எப்படி கட் பண்ணுவேன்னா இதை வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த நாரை வந்து எடுத்துடணும். இல்லைன்னா ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்கும். அதுதான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எங்கள் ஆச்சி வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த இதை கட் பண்ணி மோதிரம் மாதிரி இதை செஞ்சு தருவோம். இந்த நாரை வடு வச்சு சரி நான் டக்குன்னு இதை கட் பண்ணும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள், பொடிசாக கட் பண்ணியாச்சு. நான் இது ரொம்ப பொடிசாக கட் பண்ணல, துவரனுக்கு தான் ரொம்ப பொடிசாக கட் பண்ணணும். நான் ஓரளவுக்கு சூப் தானே பண்ண போகிறேன் அதனால். ஸோ இப்போ ப்ரெஷர் குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலில் நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கோங்கள இந்த வாழைத்தண்டை வந்து போட்டுருவோம். ஸோ இப்போ வந்து இந்த வாழைத்தண்டு கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு பச்சை மிளகாவும் போட்டேன். ஸோ இதை வந்து லைட்டாக ஸ்டர் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2 மினிட்ஸ் போல் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸோ நான் இது வந்து 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து இதை மூடிட்டு 4 விசில் போல் வச்சு எடுத்துகிற போகிறேன். ஸோ ஒரு 4 விசிலுக்கு அப்புறம் எடுத்து காணிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து சூப் வந்து வெந்துடுச்சு. இதை நான் வந்து அரைக்க போகிறேன். இப்போ வந்து நான் சூப்பை அரைச்சிட்டேன். இதை வந்து நான் இப்போ வடிகட்ட போகிறேன். ஸோ வடிகட்டிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ இது எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளவு வந்து ஜூஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு ஃபுல்லாக எடுத்துருங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டிக் பிளெண்டர் இல்லைன்னா இதை மிக்சியில் போட்டு அரைச்சா கூட சூப்பராக அரைஞ்சிரும். நான் வந்து இது ஸ்டிக் பிளெண்டர் வந்து சூப்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்குமேன்னு நான் அதை வச்சு அரைச்சிட்டேன். ஸோ இதை ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து அந்த ஜூஸ் நம்ம எடுத்தோம்ல அது ஒரு சாஸ்பேனில் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து தேவைக்கு தக்கன சால்ட்டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவரை வந்து தண்ணியில் வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிடலாம். ஸோ அதை ஊற்ற முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துடுறேன். ஏன்னா வந்து ஊற்றினோன்னா டக்குன்னு கிண்டி விடணும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஆக்சுவலி நீங்கள் வந்து அந்த சூப்போட திக்னஸ் உங்களுக்கு வேணும். அந்த நம்ம ஹோட்டல்லலாம் குடிக்கிறது வந்து ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும்ல, கொலன்னு இல்லை, லைட்டாக குழுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவரை வந்து கரைச்சி விட்றோம். ஓகே. ஸோ அது இல்லாமல் நீங்கள் லிக்விடாக தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிக்விடாகவே வச்சுக்கலாம். ஸோ கார்ன்ஃப்ளவரை வந்து ஊற்றிட்டு கொதிக்கலாம் விடக்கூடாது. அது வந்து ஜஸ்ட் வந்து இதானா போதும், திக்காக வர வரைக்கும் கிண்டி விடுங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு டெக்ஸ்டர் வந்து லைட்டாக ஒரு சேஞ்ச் ஆகிருக்கும். இதை டேஸ்ட் பார்த்து உப்பு எதாவது வேணுன்னா போட்டுக்கலாம். ஓகே, உப்பு எதுவும் தேவையில்லை, உப்பு கரெக்டாக இருக்குது. ஸோ இது ரெடியானோன்னே சர்வ் பண்ணும்போது காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சர்வ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் வந்து வெஜிடபிள் ஸ்டாக் பவுடர் கூட போட்டுக்கலாம், டேஸ்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபைனலாக பெப்பர் போடணும். ஓகே. ஸோ நம்மளோட சூப்பரான வாழைத்தண்டு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.